Hi students, welcome to my channel. Today we are going to learn chapter 5 trial balance exercise sum number 1. Question number 1. Prepare a trial balance with the following informations கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஐட்டம்ஸ் டெபிட் பேலன்ஸ் வரும், எந்தெந்த ஐட்டம்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் வரும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம் போடும்போது கொஷின் பேப்பரில் நோட் பண்ணாதீங்க, உங்களோட ஆன்சர் பேப்பர் கார்னரில் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் போட ஆரம்பிங்க. சம் போடுறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி சில பாயிண்ட்ஸை நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சில பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். எக்ஸ்பென்சஸ் அண்ட் அசட்ஸ் எப்போவுமே டெபிட் பேலன்ஸில் தான் வரும். இன்கம் அண்ட் லைபிலிட்டிஸ் எப்போவும் கிரெடிட் பேலன்ஸில் வரும். வாங்க பார்க்கலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம் இல்லையா, அமௌண்ட்டு நம்ம கையை விட்டு வெளியே போகுது, இட்ஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் பேலன்ஸில் வரும். பர்ச்சேஸ் டெபிட் பேலன்ஸ் 1 lakh. பேங்க் லோன் liabilities கிரெடிட் பேலன்ஸ். டெட்டாஸ் அசட் எங்கே வரும்? அசட் எப்பவும் டெபிட் பேலன்ஸில் வரும். ஸோ டெட்டாஸ் 1,50,000. ஸ்டாக் 35,000. ஸ்டாக் ஆல்சோ அசட் டெபிட் பேலன்ஸ். ஸோ ஸ்டாக் 35,000 டெபிட் பேலன்ஸில் எழுதியிருக்கோம். சேல்ஸ் 1,50,000. சேல்ஸ் இன்கம்ங்கிறனால கிரெடிட் சைடு எழுதணும். ஸோ சேல்ஸ் 1,50,000 கிரெடிட் பேலன்ஸ் போட்டிருக்கோம். கிரெடிட்டாஸ் லயபிலிட்டிஸ் இல்லையா, ஸோ அதனால கிரெடிட்டாஸ் கிரெடிட் பேலன்ஸில் 1,50,000 போட்டிருக்கு. கேஷ் அசட் எங்கே வரும்? டெபிட் பேலன்ஸ். ஸோ கேஷ் டெபிட் பேலன்ஸ் 90,000. கேபிட்டல் எப்பவுமே கிரெடிட் பேலன்ஸ் லயபிலிட்டிஸ் இல்லையா, ஸோ கிரெடிட் பேலன்ஸில் தான் வரும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம டோட்டல் போட்டோம்னா டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் டோட்டல் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் ட்ரையல் பேலன்ஸ். இதோட ஆன்சர் 3,75,000. டெபிட் பேலன்ஸ் 3,75,000, கிரெடிட் பேலன்ஸ் 3,75,000. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.